இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னு சொன்னால் அறத்துப்பால். ஓகே, ஸோ அந்த பாலுங்கிறது அறத்துப்பாலில் இருந்து என்ன இயல்னு பார்த்தா இல்லறவியல். ஓகே, ஸோ அதில் ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி திருக்குறள் 10வது திருக்குறள் என்ன அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோட நீ நிறைய படிச்சிருக்கலாம், என்னென்னலாமோ படிச்சிருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தோட பொருந்தி எப்படி வாழ்றது அப்படிங்கிறது உனக்கு தெரியல. ஓகே, ஏதோ சொல்லுவாங்கல்ல, இந்த பட்டறிவு தான் இருக்கு, படிப்பறிவு தான் இருக்கு, பட்டறிவு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது, வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்கிறது படிப்பு கிடையாது. ஸோ தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ அந்த மாதிரி வாழ தெரியாதவங்க எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் நீ கல்வி கற்காதவன் தான், அறிவில்லாதவன் தான் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு 4 வார்த்தை, ஃபஸ்ட் லைனில் 4 வார்த்தை, 2வது லைனில் 3 வார்த்தை என்ன அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் அர்த்தங்கள் தெரியணும். ஸோ புதுசாக என்ன வேர்ட், ஒழுகல் அப்படின்ட்டு நடத்தல் இல்லைனா வாழ்தல் அப்படிங்கிறது அதுக்கான பொருள். ஸோ மீதி எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது ஒரு குறிப்பிட்ட திருக்குறளில் இந்த இடத்துல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதைக்காக ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ ஓவரால் மீனிங் வச்சு. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.